பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன அவேர்னஸ் செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செய்தித்தாளில் வந்த செய்தி தான். அது இங்கே நடந்த சம்பவம் இல்லை, அது கர்நாடகா நடந்த சம்பவம். ஏன் அதை குறித்து நம்ம இப்போ பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் படிக்கப்பட்ட செய்தி ஆர்டிஐ ஆர்வலர்களுக்கு ஒரு ஊக்கமளிக்கும் விதமாக இருந்தது. ரெண்டாவது, ஆர்டிஐ பயன்படுத்துகிற நம்மை போன்ற ஆட்களை அலட்சியம் செய்யக்கூடிய அலுவலர்களுக்கு அது ஒரு சவுக்கடியாகவும் கூட இருந்தது. கர்நாடக தகவல் ஆணையம் ஒரே அலுவலருக்கு 75,000 பெனால்ட்டி போட்டாங்க. 75,000 எப்படிங்க பெனால்ட்டி போட முடியும்? அதிகபட்சமாக ஒரு அலுவலர் ஆணையத்தின் மீதும் அவங்க தண்டனை பெறாங்க அப்படின்னா பெனால்ட்டி போடணும் அப்படின்னா 25,000 தானே அதிகபட்சம் போடணும். 75,000 நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 வழக்கும் ஒரே அலுவலர் மீது விசாரணைக்கு வந்தபோது அந்த 3 வழக்குக்கும் தனித்தனியாக 25,000 25,000 அந்த ஆணையர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அந்த அதிகாரி மீது உத்தரவு போட்டிருக்கார், ஆணை பிறப்பிச்சிருக்கார். நீ கட்டித்தான் ஆகணும். ஏன், என்ன நடந்துச்சு, எதற்காக இவ்வளவு ஆக்ரோஷத்தோடு அந்த ஆணையர் செயல்பட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஏரியாவில் இருந்து யார் ஆர்டிஐ பதிவு பண்ணாலும் சரி, இந்த கிரண் அப்படின்னு அந்த அலுவலர் பேர், அந்த அலுவலர் அந்த அலுவலகத்துக்கு வரக்கூடிய எந்த ஆர்டிஐக்குமே அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதே இல்லை. யார் ஆர்டிஐ போட்டாலும் பார்த்துக்குவோம் அப்படின்றது. அப்புறம் அவர் மேல்முறையீடு போய் ஆணையத்திலேருந்து விசாரணைக்கு வந்தாலும் கூட, இந்த மாதிரி விசாரணைக்கு நோட்டீஸ் அனுப்பினாலும் கூட அதையும் கூட என்ன செய்யறது இல்லைன்னா, அவங்க ஆணையத்துக்கு விசாரணை கூப்பிட்டாலும் கூட அந்த ஆஃபீஸர் போகிறது இல்லையா, பார்த்துக்கலாம். அவருடைய உதவியாளரை கூட ஆணையத்துக்கு அனுப்புறது இல்லையா. இப்படி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, 2-3 விஷயத்தில் அந்த அலுவலர் ஆணையத்தையும் மதிக்கிறதுல, ஆர்டிஐ ஆர்வலர்களையும் மதிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஆணையர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ருத்ரகாண்ட் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இனிமேயும் உன்னை விடுற மாதிரி ஐடியாவில் இல்லைடா அப்படின்னு சொல்லி 3 வழக்கு ஒரே மாதிரி அவருக்கு அடுத்தடுத்து அதே வருவாய் கிராமத்தை சார்ந்த, அதே ஏரியாவை சார்ந்த, அந்த பகுதியை சார்ந்த 3 பேர் தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி அதே அலுவலகத்துக்கு தகவல் கேட்டிருக்காரு 2024. அந்த வழக்கு ஒட்டுமொத்தமாக வந்திருக்கு. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டார் ஆணையர் கடுப்பாகி, நீ நேரடியாக விசாரணைக்கு வரமாட்டேற, யாரும் உனக்கு உதவியாளரையும் கூட அனுப்பி வைக்க மாட்டேற, அப்போ இந்த அளவுக்கு நீ ஆர்டிஐ நீ மட்டமாக நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரே என்ன பண்ணிட்டாருன்னா, 25,000 ரூபா ஒவ்வொரு வழக்குக்கும் பெனால்ட்டி போட்டு மரியாதையை கட்டு, அது மட்டும் இல்லை துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் அரசுக்கு பரிந்துரை செஞ்சுட்டார். அவன் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்கிறத நீங்கள் எனக்கு ஆணையத்துக்கு நீங்கள் அந்த அறிக்கை தரணும். அது மட்டும் இல்லை, அந்த பகுதியில் இனிமே யாராவது ஆர்டிஐ பயன்படுத்தி தகவல் கேட்டால் இந்த அலட்சிய போக்கை பயன்படுத்தக்கூடாது, நாங்கள் பயன்படுத்த மாட்டோம்னு சொல்லி அந்த கலெக்டர் சுற்றறிக்கை போட்டு அந்த சுற்றறிக்கை நீங்கள் எனக்கு அனுப்பணும் அப்படின்னு அந்த ஆணையர் அவர்கள் பயங்கரமான உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறார். இதன் மூலம் நம்ம தெரிஞ்சு கொள்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்டிஐ என்பது ரொம்ப வலிமையான ஒரு சட்டம். அதை நம்ம பின்தொடர்கிற வரைக்கும் நம்ம ஒரு தகவலை கேட்டுட்டு ஐயோ தகவல் கிடைக்கலையே, இதுக்கப்புறம் ஏன் அதை பயன்படுத்திக்கிட்டு அப்படின்னு தூக்கி தூர போட்டுட்டோம்னா நமக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை, அந்த அலுவலர்களுக்கும் குளிர் விட்டுரும். ஆமாம், இவங்க அப்படி தான் போடுவாங்க, இவங்க என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற நினப்பு இப்போ இந்த நபர்கள் 3 பேருமே விடாப்புடியாக ஆணையத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இவங்க 3 பேரையும் ஒரே விதமாக அந்த ஆஃபீஸர் ஹேண்டில் பண்ணதுனால அவருக்கு வந்த வினை என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்களா. எனக்கு தெரிஞ்சு வேலைக்கே உழ வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தான் அந்த 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 ஆணையர் பயங்கரமாக ஆக்ரோஷமாக டென்ஷன் ஆகிருக்கார். அப்படிங்கிற போது இங்கேயும் இதே மாதிரி யாராவது உங்களுடைய அலட்சிய போக்கு நடந்தால் நீங்கள் செய்ய வேண்டியதுன்னா, உங்களுடைய நண்பர்களோடைய நீங்கள் ஒரு குழுவாக சேர்ந்துக்கிட்டு அந்த ஒரே அலுவலகத்திற்கு வெவ்வேறு தகவல்களை நீங்கள் கேட்டு, உங்களுக்கான தகவல்கள் என்ன தேவை, உங்கள் கிராமத்தில் இந்த மாதிரி பிடிஓ ஆஃபீஸுக்கு நீங்கள் ஆர்டிஐ பண்ணுறீங்கன்னா உங்கள் கிராமத்துக்கு தேவையான விஷயங்கள், அதனால் தேவையற்றதை நம்ம கேட்கணும்னு நான் சொல்லலை, தேவையான விஷயங்களை நீங்கள் ஆர்டிஐ மூலம் கேட்கும்போது அதை அலட்சியப்படுத்தி அந்த அலுவலர் பதில் தரலை அப்படின்னா, நீங்கள் அடுத்தடுத்த நகர்வுக்கு நீங்கள் வழக்காக கொண்டு போனீங்கன்னா, ஒரே சமயத்தில் 3 வழக்கு 5 வழக்கு இந்த மாதிரி வருது அப்படிங்கிற போது கண்டிப்பாக அலட்சியம் செய்யக்கூடிய அரசு அலுவலர்களுக்கு நிச்சயம் ஏதோ ஒரு விதத்தில் அது என்ன செய்யும்னா பாதிப்பை ஏற்படும். ரெண்டாவது அவங்க அடுத்து சரியாக ஆர்டிஐக்கு பதில் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ ஆர்டிஐ ஆர்வலர்கள் கண்டிப்பாக நீங்கள் இதை கவனத்தில் எடுத்துக்கிறீங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை மறைமுகமாக பார்த்துட்டு இருக்க பிஓக்கள் நிறைய இருக்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம சேனலில் நேரடியாக நமக்கு தெரிஞ்சு பார்க்க மாட்டாங்க. நம்மக்கிட்டையும் இந்த மாதிரி உங்கள் சேனல் பார்க்குறேன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படியும் இருந்து நிறைய அரசு அலுவலர்கள் சொல்லியிருக்காங்க, உங்கள் சேனல்லாம் பார்ப்போம் சார்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நேரடியாக பார்க்காம மறைமுகமாக பார்த்துட்டு இருக்கிற பிஐஓக்களுக்கும் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயம்லாம், அரசு அலுவலகத்தை நம்பி ஒரு தகவல் கிடைக்கும் என்று ஒரு ஆர்டி ஆர்வலர் தகவல் கேட்டால்
அந்த தகவலை வந்து தயவு செய்து கொடுக்கணும். அதை விட்டுட்டு இழுத்தடிப்பு செய்வது, வேண்டுமென்றே நிராகரிப்பது, அவர்களை காலம் தாழ்த்துவது, இந்த மாதிரி செயல்பாடுகளும் இருந்தால் தொடர்ச்சியாக இது போன்ற ஒரு முயற்சிகளை ஆர்வலர்கள் சேர்ந்து முன்னெடுத்தா உங்களுக்கும் இது மாதிரி சம்பவம் நடக்க ரொம்ப நேரம் ஆயிடாது. ஸோ அதுக்காக ஒரு பதிவு தான் இந்த பதிவு. ஆர்டி ஆர்வலர்கள் நீங்கள் கவனத்தோடு செயல்படுங்க. ரெண்டாவது உங்களுடைய தன்னம்பிக்கை விடாமல் நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கு நல்லதே நடக்கும். அரசு அலுவலர்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னா உங்களுக்கான கடமைகளை நீங்கள் தெளிவாக செய்யுங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக்க விரும்புகிறேன். அந்த செய்தி ரொம்ப சுவாரஸ்யமான செய்தி. வேணும்னா அந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் அந்த செய்தி தந்திருக்கேன், பாருங்க. அது ரொம்ப அற்புதமான ஒரு தகவல். மீண்டும் நல்லதவரோடு உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.